டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் பேச போறது என்ன அப்படின்னா பியூர்லி நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தான். சரிங்களா? இன்னைக்கு நெட்வொர்க் மார்க்கெட்டிங்னாலே இன்னைக்கு வெளியில என்னன்னா நிறைய அதை பத்தின நெகட்டிவ் இருக்கு. சரிங்களா? நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நீங்க கொண்டு போகும்போதே எம்எல்எம் பண்றீங்களான்னு கேட்பாங்க. சில பேர் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்றதுக்கே ஹெசிடேட் ஆவாங்க. இதுக்கான நிறைய காரணங்கள் என்ன அப்படின்னா இந்த பாஸ்ட் ஒரு 20 இயர்ஸா வந்து நல்ல விஷயங்கள் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல வந்தா கூட சில கெட்ட விஷயங்களும் வந்துருச்சு. சரிங்களா? எல்லாத்துலயும் போலித்தனம் இருக்கும் இல்லையா? ஆன்மீகம்னு எடுத்துக்கிட்டா நல்லவங்களும் இருக்காங்க, கெட்டவங்களும் இருக்காங்க. அரசியல்வாதின்னு எடுத்துக்கிட்டா நல்லவங்களும் இருக்காங்க, கெட்டவங்களும் இருக்காங்க. அதே மாதிரி இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல நல்லவங்களும் இருக்காங்க, கெட்டவங்களும் இருக்காங்க. சரிங்களா? நல்ல நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இருக்கு, கெட்ட நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இருக்கு. ஆனா பீப்புள வந்து என்ன பண்றாங்க, ஒரு சில பேர் வந்து ரொம்ப தவறான பீப்புள் கூட நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல வந்து அவங்கள ஒரு அனுபவம் கிடைக்கும் போது அப்ப என்னன்னா எல்லாத்தையுமே வந்து அப்படிதான் யோசிப்பாங்க. ஓகேங்களா? அப்ப இன்னைக்கு சொசைட்டில வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு விஷயத்த கொண்டு போகும்போது முதல்ல உங்களுக்கு மரியாதை கிடைக்கணும் டியர் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எந்த பணம் சம்பாதிக்கிறது, நம்ம புகழ் சம்பாதிக்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம ஒரு பிசினஸ பீப்புள்கிட்ட கொண்டு போகும்போது அந்த பிசினஸ்னால நமக்கு மரியாதை கிடைக்கணும். சரிங்களா? அதுக்கப்புறம் மரியாதையை தொடர்ந்து பணம் புகழ் எல்லாம் வந்து வரிசையா கண்டினியூ வரும். அப்படிப்பட்ட இத்தனை வருஷ காலத்துல 20 வருஷ காலத்துல நடந்த நெட்வொர்க் இண்டஸ்ட்ரிய புரட்டி போடுற ஒரு பிரசன்டேஷனா அதை நீங்க இப்ப பார்க்க போறீங்க. அதனால அடுத்த ஒரு 30 மினிட்ஸ் வந்து கவனமா பார்க்கும்படி கேட்டுக்கிறேன். ஸோ இன்ஃபினைட் அகாடமி சார்பாக சிஸ்டம் இது வந்து இன்ஃபினைட் அகாடமின்றது ஒரு சிஸ்டம். இந்த சிஸ்டம் சார்பா உங்க எல்லாரையுமே நான் வரவேற்கிறேன். ஸோ இந்த சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தரப்போகுது அப்படின்னா உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் கம்ப்ளீட் ஹெல்த் ஆரோக்கியமான வாழ்க்கையும் பொருளாதார மேம்பாட்டையும் உங்களுக்கு வந்து கைட் பண்ணி உங்களை அதை அச்சீவ் பண்ணக்கூடிய ஒரு ஹெல்ப் தான் வந்து இந்த இன்ஃபினைட் அகாடமி பண்ண போகுது. ஸோ இந்த இன்ஃபினைட் அகாடமி யார் கூட சேர்ந்து இதை பண்ணுது அப்படின்னா டைகான் ட்ரேடிங் பிரைவேட் லிமிடெட். இது வந்து பூனேல இருக்கு இந்த கம்பெனி. இந்த கம்பெனியோட சேர்ந்து தான் இந்த விஷயத்த நம்ம பண்ண போறோம். சரிங்களா? சரி. இப்போ வந்து பிரசன்டேஷனுக்குள்ள டைரக்டா போறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வேணும், ஃபர்ஸ்ட் வந்து நீங்க எதுல கவனமா இருக்கணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு வந்து நீங்க ஆப்பிளோடைய ஓனர், நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு மீட்டிங்ல வந்து பேசிக்கிட்டே இருக்கும்போது இறந்து போயிடுவார். சரிங்களா? அவர் சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னா நிறைய பணம் சம்பாரிச்சேன், புகழ் சம்பாரிச்சேன், என்னுடைய உடலை வந்து நான் கவனிக்காம விட்டேன். சரிங்களா? வலி வந்தா நம்ம தான் அனுபவிக்கணும். அந்த வலியை வந்து வேற யாருக்கிட்டையும் கொடுக்க முடியாது, ஷேர் பண்ணிக்க முடியல. எவ்வளவு பணம் இருந்தாலும் ஷேர் பண்ணிக்க முடியாது. அப்படி நம்ம லைஃப் ஸ்டைல் டிசீஸ்னு ஒண்ணு இருக்கு டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த லைஃப் ஸ்டைல் டிசீஸ் ஒரு தடவை நமக்கு வந்துச்சு அப்படின்னா காலத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ல எஃப்ஐஆர் போட்ட மாதிரி இருக்கும். மாத்திரை மருந்துகள் இல்லாம நம்மளால உயிர் வாழவே முடியாது. சரிங்களா? அப்படிப்பட்ட லைஃப் ஸ்டைல் டிசீஸ்ல எல்லாத்துலயுமே இந்தியா தான் நம்பர் ஒன். கேபிட்டல் ஆஃப் டயபெட்டிக்ஸ் இந்தியா தான் நம்பர் ஒன். கேபிட்டல் ஆஃப் ஹார்ட் டிசீஸ் இந்தியா தான். கேபிட்டல் ஆஃப் கேன்சர் என்னன்னா இந்தியா தான். அப்ப நீங்க வந்து இதை வந்து ஒண்ணும் இல்ல, கூகுள்ல போட்டு பாருங்க. சர்வே ரிப்போர்ட் படி இந்தியா இந்தியா வந்து பாத்தீங்கன்னா பல வியாதிகள் அந்த லைஃப் ஸ்டைல் டிசீஸ் சொல்லக்கூடிய டிசீஸ் வந்து இந்தியன்ஸ்க்கு வந்து வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. நீங்க இதை கேட்கும் போது இதை யாருக்கும் சொல்றாங்கன்னு நீங்க நினைக்காதீங்க. ஏன்னா நம்மளும் இந்தியா உள்ளதான் இருக்கும். சரிங்களா? இந்த பொல்யூஷன் ரேடியேஷன் இந்த இந்த விஷயங்கள் என்ன பண்ணும்னா நமக்கு 400 வகையான இந்த லைஃப் ஸ்டைல் டிசீஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு அதிகமா இருக்கு. யாருக்குன்னா நமக்கும் நமக்கும் நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கும். சரிங்களா? அப்ப ஃபர்ஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் நீங்க என்ன கேட்க போறீங்கன்னா பிசினஸ் கிடையாது டிஃபரன்ஸ். என்னையையும் நான் நேசிக்கிற ரொம்ப க்ளோஸா இருக்கிறவங்களுடைய ஹெல்த்தை எப்படி பராமரிக்கிறது, என்னுடைய ஆரோக்கியத்தையும் நான் நேசிக்கிற என்னுடைய தாய் தந்தை மனைவி பிள்ளைங்க கணவன் எல்லாருடைய ஹெல்த்தை எப்படி பராமரிக்கிறதுங்கிறத நீங்க இதுல பார்க்க போறீங்க. சரிங்களா? அப்ப இந்த செஷன் முடியும் போது நம்ம ஹார்ட் டிசீஸ் வராம இருக்கிறதுக்கு, ஸ்ட்ரோக் வராம இருக்கிறதுக்கு, டயபெட்டிக் வராம இருக்கிறதுக்கு இதுக்கு வந்து ஒரு உறுதுணையா சில விஷயங்களை நீங்க இந்த செஷன்ல பார்க்க போறீங்க. ஸோ அதுக்கு நான் இப்ப டைரக்டா போறேன். இந்த டைகான் கம்பெனி என்ன பண்றாங்க அப்படின்னா உலகத்தரம் வாய்ந்த ஒரு இன்டர்நேஷனல் ஒரு குவாலிட்டி இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட்ஸ், சில ப்ராடக்ட்ஸ் வந்து நமக்காக இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ப்ராடக்ட் ட்ரைனிங்ல நிறைய பார்க்கலாம். பட் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போறது நம்ம கம்பெனியோட ஒரு யூனிக்கான ப்ராடக்ட். ப்ராடக்டோட பேரு G1 Trash. சரிங்களா? இதோட ப்ரொனன்சியேஷன் G1 Trashன்ற மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ இந்த G1 Trash பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த ஒரு பிரீமியம் குவாலிட்டியான ஒரு ப்ராடக்ட். இந்த ப்ராடக்ட்ல என்ன இருக்கு அப்படின்னா
நம்ம உணவுகள்ல உணவோட உணவா நம்ம சேர்த்துக்க வேண்டிய சில பொருட்கள் இருக்கு. அதை நம்ம உணவோட நம்ம சேர்த்துக்கிறதே கிடையாது. சரிங்களா? ஒண்ணும் இல்ல, சின்ன ஒரு பாதாம் எடுத்துக்கங்க, ஒரு ஏலக்காயோ, ஒரு பிஸ்தாவோ, சரிங்களா, நெல்லிக்காய், இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு டெய்லி நம்ம சாப்பிடுறோமானா கிடையாது. சரிங்களா? நம்ம இப்ப இந்தியனுடைய உணவு பழக்க வழக்கங்கள் எப்படி ஆயிப்போச்சுன்னா, சாதம், மாவு, இட்லி, தோசை, மறுபடியும் சாதம், கார்போஹைட்ரேட் சாப்பிட்டு சாப்பிட்டு இன்னைக்கு நிறைய வந்து பாத்தீங்கன்னா, நமக்கு ஒரு நாளைக்கு ஒரு மனிதன் உடலுக்கு என்ன தேவையோ அது கிடைக்காம போயிடுச்சு. சரிங்களா? இப்ப நீங்க பாக்குற ஒரு 50 வகையான பொருட்கள், ஒரு மனித உடலுக்கு தேவையான 50 வகையான உணவுப் பொருட்கள். சரிங்களா? உணவுப் பொருள் சொல்றதுதான் இது வந்து ஒரு தரமான வார்த்தை. என்ன அப்படின்னா, இன்னைக்கு வந்து மனிதர்கள் அன்றாடம் டெய்லி சேர்த்துக்க வேண்டிய மருத்துவ குணம் அதிகமாக இருக்கக்கூடிய 50 உணவுப் பொருட்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜீவன் பிராஷ்ல சேர்த்திருக்காங்க. இத வந்து பாத்தீங்கன்னா சாதாரணமா சேர்க்கல. ஒரு 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 ஆயுர்வேதிக் ஹெர்பல் யுனானி இன்கிரீடியன்ஸ்ல இதோடைய மாலிகுல்ஸ் மட்டும் எடுத்து ஒரு நல்ல யூனிக்கான எக்ஸ்ட்ராக்ஷனோட யூனிக்கான ஃபார்முலேஷனோட நானோ டெக்னாலஜி யூஸ் பண்ணி இந்த ப்ராடக்ட் நமக்காக கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராடக்ட்ல ப்ரிசர்வேட்டிவ் கூட கிடையாது. ப்ரிசர்வேட்டிவ் ஹனி தான் ப்ரிசர்வேட்டிவ். சரிங்களா? சோ அப்ப தேன் கலந்து ஒரு 100% 100% நேச்சுரலான ஒரு ப்ராடக்ட் கேட்டா இந்த ப்ராடக்ட் நீங்க சொல்லலாம் தாராளமா. சரிங்களா? இது ஒரு நியூட்ராசிட்டிக்கல் ப்ராடக்ட். நியூட்ராசிட்டிக்கல்னா 100% நேச்சுரல், 100% நேச்சுரல் மாலிகுல்ஸ் இருந்து எடுத்து பண்ண ஒரு ப்ராடக்ட் தான் இது. சோ இத சாப்பிட்டா என்ன ஆகும் அப்படின்னா, டெய்லி நான் வந்து இது வந்து ஒரு லேகியம் டைப்ல இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட். இதை நான் ஒரு காலையில ஒரு 5 கிராம் எம்டி ஸ்டொமக்ல, இல்லைன்னா சாயந்தரம் ஒரு 5 கிராம் எம்டி ஸ்டொமக்ல நான் சாப்பிட்டுக்கலாம். ரெகுலரா நான் இதை எடுத்துக்கும் போது என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு மனிதனுக்கு நோய் வர்றதுக்கான மூல காரணங்கள் இருக்கு. ஆணிவேர். சரிங்களா? அதாவது ஏதாவது ஒரு நோயை நீங்க கற்பனை பண்ணிக்க, ஏதாவது ஒரு நோயை நீங்க எடுத்துங்க. அந்த நோய்க்கு பின்னாடி போய் பாத்தீங்கன்னா அதுக்கான காரணம் இந்த 5 விஷயங்கள்ல இருக்கும். சரிங்களா? ஒண்ணு, முதுமைத்தன்மை, வேகமா முதுமைத்தன்மை அடையிறது. அப்ப இந்த இந்த ப்ராடக்ட்ல ஆன்டி ஆக்சிடென்ட், பிரீமியம் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கு. சரிங்களா? அடுத்து வந்து நோய் எதிர்ப்பு சக்தி. நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி பேலன்ஸா இருக்கணும். சரிங்களா? நோய் எதிர்ப்பு சக்தியை தருது. ஒரு நாளைக்கு ஒரு மனிதனுக்கு தேவையான அனைத்து விதமான நியூட்ரிஷனும் நமக்கு தேவைப்படுது. விட்டமின்ஸ், மினரல்ஸ் இதெல்லாம் வேணும். சரிங்களா? அது இந்த ப்ராடக்ட் மூலியமா கிடைக்குது. நம்மளுடைய நீர் தன்மை இருக்கு இல்லையா, நம்ம உடம்புல இருக்கிற நீர் தன்மையை, அதோடைய பிஹெச் லெவலை சரிசமமா வச்சுக்கிறது. நம்ம உடம்புக்கு தேவையில்லாத டாக்ஸின்ஸ் எல்லாத்தையும் கிளீன் பண்ணி வெளியில தள்ளுது. இந்த 5 வகையான விஷயத்த நம்ம உடம்பு ஃபுல்லா நம்ம பண்ணுது. இப்படி பண்றதுனால என்ன நடக்குது அப்படின்னா, நம்மளுடைய சிஸ்டம்னு சொல்லுவாங்க டிஃபரன்ஸ். இந்த சிஸ்டம் எல்லாம், இந்த இயந்திரம் எல்லாம் சேர்ந்ததுதான் நம்மளுடைய முழு உடல். சரிங்களா? நம்மளுடைய நோய் எதிர்ப்பு மண்டலம், சரிங்களா, ரத்த மண்டலம், தசை மண்டலம், இந்த மாதிரி நம்மளுடைய ஒரு 11 மண்டலங்கள் சேர்ந்ததுதான் நம்மளோட உடல். சரிங்களா? இந்த 11 மண்டலமும் ஒழுங்கா இயங்குச்சுனாலே எந்த ப்ராடக்ட்டும் தேவையில்லை. இந்த 11 மண்டலங்கள், இந்த இயந்திரம் வந்து கரெக்டா இயங்குச்சுன்னா நமக்கு எந்த ப்ராடக்ட்டும் தேவையில்லை, மாத்திரை மருந்து தேவையில்லை, நம்ம பாட்டுக்கு ஆரோக்கியமா வாழலாம். பட் இப்ப என்ன பிரச்சனைனா, இந்த ஒரு பொல்யூஷன், ரேடியேஷன், கெமிக்கல் நிறைய உடம்புல போறது, தேவையில்லாத நியூட்ரிஷன் இல்லாம போனதுனால இந்த சிஸ்டம் வந்து கெட்டு போச்சு. மெட்டாபாலிசம் கெட்டு போச்சு. சரிங்களா? இப்ப என்ன பண்றோம்னா, இந்த ப்ராடக்ட் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுதுன்னா, என்னுடைய உடலை வந்து இயந்திரத்தை சரி பண்ணுது. ஒவ்வொரு மண்டலங்களும் அதுக்கான பணியை கரெக்டா செய்யும் அளவுக்கு இந்த ப்ராடக்ட் நமக்கு பண்ணி கொடுக்குது. சரிங்களா? அப்ப இது ஒரு பெனிஃபிட். இந்த பெனிஃபிட் கிடைச்சாலே நமக்கு 100% ஆரோக்கியமா இருக்கலாம். ஓகேங்களா? சரி, இதை சாப்பிடும் போது இந்த இவ்வளவு இவ்வளவு மண்டலங்கள்லாம் எனக்கு வந்து ஆரோக்கியம் ஆகுது அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது சார் அப்படின்னா, ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு ஃபுல் மெடிக்கல் செக்அப் எடுத்துட்டு ஒரு மாசம் இந்த ப்ராடக்ட்டை சாப்பிடுங்க. திரும்ப ஒரு மெடிக்கல் செக்அப் எடுத்து பாருங்க. அப்பவே உங்களுக்கு நிறைய வித்தியாசங்கள் தெரியும். அது போக நீங்க இந்த ப்ராடக்ட்டை சாப்பிடும்போது ஒரு சில ஒரு சில விஷயங்களை வந்து நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. அதாவது நம்மளுடைய 5 உறுப்புகள், அதாவது ராஜ உறுப்புகள் சொல்லக்கூடிய 5 உறுப்புகள் இருக்கு. இந்த 5 உறுப்புகளையும் முதல்ல போய் இந்த ப்ராடக்ட் சரி பண்ணும். சரிங்களா? அதுல ஃபர்ஸ்ட் இதயம். ஒரு ஆளுக்கு ஹார்ட் அட்டாக் வரவிடாம பாதுகாக்குது. பிரெயினுக்கு தேவையான கம்ப்ளீட் நியூட்ரிஷன் கொடுக்குது. கிட்னியை நல்லா ஸ்ட்ரென்தன், லிவரை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணும். நம்மளுடைய ரீப்ரொடக்டிவிட்டி சிஸ்டத்தை நல்லா ஹெல்த்தியா வச்சுக்குது. சரிங்களா? இந்த 5 விஷயமும் முதல்ல இந்த ப்ராடக்ட் நல்லா அப்சர்வ் பண்ணிட்டு இந்த 5 ஆர்கனும் நல்லா ஹெல்த்தியா மாறும்போது நம்ம ஒரு சில விஷயங்கள் இந்த ப்ராடக்ட்டை சாப்பிடும் போதே ஒரு சில விஷயங்களை ஃபீல் பண்ணுவோம். ஒண்ணு என்ன அப்படின்னா, ஜிம்முக்கு போறவங்க இந்த ப்ராடக்ட்டை சாப்பிட்டுட்டு போனாங்கன்னா ப்ரீ ஒர்க் அவுட்டுக்கு நல்ல எனர்ஜியா இருக்கும், நல்ல ஸ்ட்ரென்தனா இருக்கும். இன்னொன்னு என்னன்னா, ஜிம்முக்கு போறவங்க நிறைய புரோட்டீன் எடுத்துப்பாங்க. அப்ப கிட்னி ஃபெயிலியர் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். சரிங்களா?
இப்ப அவங்க கிட்ட எல்லாம் ஒண்ணே ஒண்ணு சொல்றது என்ன அப்படின்னா, முதல்ல கிட்னிய நம்மளுடைய ஆர்கன் ஸ்ட்ரென்த்தனா இருக்கணும். அப்பதான் நம்ம புரோட்டீன் அதிகமா கொடுக்க முடியும். சரிங்களா? அப்ப புரோட்டீன் யாரெல்லாம் அதிகமா எடுத்துக்கணும்னு நினைக்கிறவங்க, ஜிம் ஒர்க் அவுட் பண்றவங்க இந்த ப்ராடக்ட் கண்டிப்பா கொண்டு போய் கொடுங்க. சரிங்களா? ரெண்டாவது, தூக்க மாத்திரை யாரெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்களோ, தூக்கம் யாருக்கெல்லாம் சரியா வரல, மொபைல் போனை பார்த்துட்டு 12 மணி ஆயிருது, 1 மணி ஆயிருது, அவங்களுக்கு எல்லாம் இந்த ப்ராடக்ட் அத்தியாவசியமா வேணும் டிஃபரன்ஸ். சரிங்களா? அப்ப என்னுடைய தூக்கத்தை சரி பண்றதுக்கு இந்த ப்ராடக்ட்டை நீங்க எடுத்துக்கலாம். இப்ப டிரைவிங்ல இருக்கிறவங்க, டே ஷிஃப்ட் நைட் ஷிஃப்ட் பாக்குறவங்க எல்லாத்துக்குமே இந்த ப்ராடக்ட் எக்ஸலண்டான ப்ராடக்ட். ஒரு நமக்கு கிடைச்ச ஒரு அமிர்தம்னு சொல்லலாம். நம்மளுடைய இந்திய உலகத்துல கிடைச்ச ஒரு அமிர்தம் நம்ம சொல்லலாம். அடுத்து இந்த ப்ராடக்ட் வந்து அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் சொல்லுவாங்க இல்லையா? உடம்பு ஃபுல்லா இது ஆரோக்கியமாகிறதுனால நம்மளுடைய ஸ்கின்லயே அது பிரதிபலிக்கும். நம்மளுடைய ஸ்கின்னு ஹேரும் நல்ல ஹெல்த்தியா மாறும். அது மட்டும் இல்ல, நம்மளுடைய பேக் பெயின், அதாவது இன்னைக்கு நிறைய பேர் பைக்ல தான் நம்ம போறோம், வேலைக்கு போறோம் வரோம் இல்லையா? நம்மளுடைய நம்மளுடைய ஸ்பைனல் கார்டு, நம்மளுடைய எலும்பு ஜாயிண்ட்ஸ் எல்லாம் ஆரோக்கியமா வச்சுக்கணும் இந்த ப்ராடக்ட் எடுத்துங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் செக்ஷுவல் வெல்னஸ். இதுல இன்னைக்கு 90% மேல ஆண்கள் வந்து மலட்டுத்தன்மை ஆகுறாங்க. எதுக்கு? நைட்டு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஜங்க் ஃபுட்டா சாப்பிட்டு, இப்போ ரொம்ப வந்து என்னன்னா கூல் ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரி கெமிக்கல் ஃபுட் நிறைய சாப்பிடுறாங்க. ஹெல்த்தியான ஃபுட் எடுத்துக்கிறது இல்ல. நைட்டு வந்து பாத்தீங்கன்னா லேட் நைட்டு இன்னைக்கு வந்து தூங்குறாங்க, பார்ட்டி அது இதுன்னு சுத்திட்டு. சரிங்களா? அப்ப அவங்களுக்கு மலட்டுத்தன்மை ஆகும்போது என்ன பண்றாங்க, வயகரா மாதிரியான ரொம்ப கெமிக்கல் அதிகமா இருக்கக்கூடிய உடலுக்கு வந்து ரொம்ப பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய சில விஷயங்கள் எடுத்துக்கிறதுனால பெர்மனண்டா பாதிப்புக்கு உள்ளாகுறாங்க. சரிங்களா? அப்ப இந்த ப்ராடக்ட் நம்மளுடைய ஐந்து ஐந்து ராஜ உறுப்புகளையும் இது ஆரோக்கியப்படுத்துறதுனால என்னுடைய செக்ஷுவல் வெல்னஸ் ரொம்ப நல்லா இருக்கு. சரிங்களா? ஒரு வயகரா மாத்திரை செய்யறத நேச்சுரலா இந்த ப்ராடக்ட் செய்ய முடியாது. நீங்க வந்து இந்த ப்ராடக்ட் யாராவது புதுசா கல்யாணம் ஆனவங்க இருக்காங்களா, இல்லைன்னா இந்த மாதிரி பிரச்சனை இருந்தாங்கன்னா நம்ம கிட்ட ஒரு ட்ரையல் பேக் இருக்கு. சரிங்களா? அந்த ட்ரையல் பேக் வந்து ஒரு 600 ரூபாய் வரும், அவ்வளவுதான். இந்த ப்ராடக்ட் கூட்டு போய் அவங்கள்ட்ட கொடுங்க, சாப்பிட்டு பார்க்க சொல்லுங்க. சரிங்களா? ஒரு நாள் நைட் ராத்திரிலேயே உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். டிஃபரன்ஸ் இப்போ நல்லா கேளுங்க. இந்த ப்ராடக்ட் நான் வந்து ஒரு ஒரு மணி மைண்டடா பேசணும்னு நினைக்கல. நீங்க எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா பொருளாதார ரீதியாகவும் முன்னேற்றம் வேணும். கரெக்டுங்களா? எப்படிப்பட்ட ஒரு மார்க்கெட் பாருங்க. நீங்க வந்து இதுல 5 விஷயத்தை எடுத்துக்கிறத விட ஸ்லீப், நீங்க தூக்கம் வந்து சரியான மார்க்கெட். நீங்க யாரையாவது நீங்க தூங்க வச்சுட்டீங்க, நிம்மதியா தூங்க வச்சுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த ப்ராடக்ட் விடவே மாட்டாங்க இல்லையா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா செக்ஷுவல் வெல்னஸ். உலகமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஏழையில இருந்து பணக்காரன் வரைக்கும் எல்லாருமே அவனுக்கு அதிகபட்ச சந்தோஷம்னா அது வந்து செக்ஷுவல் தான். ஆனா இன்னைக்கு முழுமையா அதுல போய் ஈடுபட முடியல அவன். செக்ஷுவல் வெல்னஸ். நான் நான் இன்னொரு விஷயம் இருக்கு, அது லிஸ்ட்ல இல்ல. இன்னைக்கு வந்து ட்ரிங்க்ஸ் சாப்பிடுறவங்க வந்து பாத்தீங்கன்னா ஹேங் ஓவர் ஆவாங்க இல்லையா? அதுக்கு இந்த ப்ராடக்ட் அவங்க சாப்பிட்டுக்கலாம். சரிங்களா? அப்ப நம்ம கிட்ட லிவர் கேப்சூல் இருக்கு. லிவர் கேப்சூல் ஃபர்ஸ்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் ட்ரிங்க்ஸ் முடிச்சுட்டு ஒரு 5 கிராம் இந்த ப்ராடக்ட் ரெகுலரா எடுத்துக்கிட்டாங்கன்னா ஹேங் ஓவர் ஆக மாட்டாங்க. ஒண்ணு, ரெகுலரா எடுத்துக்கிறதுனால அந்த அடிக்ஷன்ல இருந்து வெளியில வந்துருவாங்க. அப்படிப்பட்ட டெஸ்டிமோனியல்ஸ் நம்ம கிட்ட நிறைய இருக்கு. அடிக்ஷன்ல இருந்து வெளியில வரலாம். சோ இது எவ்வளவு பெரிய மார்க்கெட் பாருங்க. சரிங்களா? அது போக இந்த ப்ராடக்ட்ல நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்கு. ஏகப்பட்ட ஹெல்த் பெனிஃபிட். டயபெட்டிக், தைராய்டு, கேன்சர், நம்மளுடைய வந்து அல்சீமர் டிசீஸ், இந்த மாதிரி வெரிகோஸ் வெயினுக்குலாம் தரமான ப்ராடக்ட் இருந்துச்சு. அதே மாதிரி கார்டியாக் ஹெல்த், ஆஸ்மா, பைல்ஸ், சைனஸ் ப்ராப்ளம்லாம் இருந்ததுன்னா அவங்கள்ட்ட தாராளமா கொடுக்கலாம். முக்கியமா இந்த ஆட்டோ இம்யூன் டிசீஸ் இருக்கிற நமக்கு வராம இருக்கணும் அப்படின்னா சரிங்களா, இந்த இந்த ப்ராடக்ட கண்டிப்பா நீங்க எடுத்துக்கலாம். அப்ப இந்த ப்ராடக்ட் வந்து எல்லா விதமான சர்டிபிகேஷனும் வாங்கியிருக்கு, பயப்படவே தேவையில்லை. சரிங்களா? இந்த ப்ராடக்ட் வந்து நம்ம ஜிஎம்பி, ஜிஎம்ஓபி, ஹெச்ஏசிசிபி, சரிங்களா, நம்மளுடைய இந்தியாவுடைய ஒரு நியூட்ராசிட்டிகளுக்கான எஃப்எஸ்எஸ்ஏ வாங்கிட்டாங்க. சரிங்களா? அப்ப எல்லா விதமான உலகத்தரம், அதாவது ஒரு இன்டர்நேஷனல் ப்ராடக்ட்டுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே ப்ராடக்ட் சர்டிபிகேஷன் வாங்கியிருக்கு. ஸோ ஒரு உலகத்தரமான ப்ராடக்ட் தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ராடக்ட் வந்து நமக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம். நம்ம வந்து நிறைய ப்ரே பண்ணியிருப்போம் கடவுள்கிட்ட, எனக்கு நல்ல விஷயங்கள் ஏதாவது நடக்காதான் நம்ம வந்து நினைச்சிருப்போம். அதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு வரம் தான் இந்த ப்ராடக்ட் நான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கும் என்னுடைய குடும்பத்தார்களும் வந்து இன்னைக்கு வந்து ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்றோம் அப்படின்னா அதுக்கு காரணம் ப்ராடக்ட் தான். டியர் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து 100% இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன். இது போக நம்ம கம்பெனில நிறைய ப்ராடக்ட் இருக்கு. சப்போஸ் வந்து பைல்ஸ் யாருக்காவது இருக்குன்னா பைல்ஸ் கேர் சேர்த்து கொடுக்குறேன். நம்ம கிட்ட ஒரு நல்ல நாப்கின் இருக்கு. லேடிஸ் யூஸ் பண்ற ஒரு நேச்சுரல் நாப்கின் இருக்கு.
அடுத்து ஃபீமேல் கேரு, ஆர்த்தோ கேரு, லிவர் கேர், இந்த மாதிரி நம்ம கம்பெனில வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜீவன் பிராஸோட சேர்த்து நிறைய ப்ராடக்ட்ஸ் நம்ம வச்சிருக்கோம். அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் ட்ரைனிங்ல நம்ம சொல்லுவோம். இந்த ப்ராடக்ட் நம்ம யூஸ் பண்றோம், ஃபர்ஸ்ட் நம்ம யூஸ் பண்றோம், யூஸ் பண்றோம், நம்மளும் நம்ம குடும்பத்தையும் யூஸ் பண்ணிட்டு அது கிடைச்ச பலன்களை நம்ம 4 பேர்ட்ட ஷேர் பண்றோம் இல்லையா, அது மூலியமா நமக்கு வருமானம். அதாவது ஒரு சர்வீஸ் பண்றதுனால எனக்கு வருமானம் கிடைக்குது அப்படின்னா அது நம்பர் ஒன் நான் என்ன சொல்லுவேன்னா இந்த பிசினஸ் மட்டும்தான், ப்ராடக்ட் மூலியமா மட்டும்தான் டிஃபரன்ஸ். சரிங்களா? அதுவும் ரொம்ப நாள் கிடையாது. சரிங்களா? ஒரு ட்ரையல் பேக் இருக்கு. இந்த ட்ரையல் பேக் 2 நாள் 3 நாள்ல ரிசல்ட் தெரியும் இது ஒரு நல்ல ப்ராடக்டா இல்லையா. ஓகேங்களா? அப்ப நீங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம். 1 மாசம் சாப்பிடுங்க, 2 மாசம் சாப்பிடுங்கலாம் யார்ட்டையும் சொல்ல வேணாம். சார் நான் ஒரு காம்பினேஷன்ல உங்களுக்கு தரேன், ஒரு 3 நாள் சாப்பிடுங்க, 1 வாரம் சாப்பிடுங்க, எவ்வளவு வித்தியாசத்தை நீங்க பாப்பீங்கன்னு நீங்க சேலஞ்ச் பண்ணி நீங்க சொல்ல வேண்டியது. ஸோ இமீடியட்டா ரிசல்ட் மக்களுக்கு, இந்த ப்ராடக்டோட வேல்யூ வந்து மக்கள் சாப்பிட்ட உடனே தெரிஞ்சுப்பாங்க. டிஃபரன்ஸ் நான் நோட் பண்ணிக்கோங்க. இந்த ப்ராடக்ட் நீங்க இந்த 10 பேர்கிட்ட கொடுத்தீங்கன்னா அதுல நிச்சயமா ஒரு 8 பேரு பெர்மனன்ட் கஸ்டமரா மாறிடுவாங்க. சரிங்களா? அப்படிப்பட்ட ஒரு ப்ராடக்ட் தான் ப்ராடக்ட். ஸோ இப்ப இந்த ப்ராடக்ட்ல மூலியமா எப்படி நமக்கு இன்கம் வருதுங்கிறத நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி இது ஒரு சாதாரண நபர்கிட்ட இருந்து வரல டிஃபரன்ஸ். மிஸ்டர் யோகேஷ் தான்புரே, சீஃப் மேனேஜிங் டைரக்டர், இந்த கம்பெனியோட சீஃப் மேனேஜிங் டைரக்டர். இவருக்கு பல பிசினஸ் இருக்கு. கிட்டத்தட்ட வந்து ஒரு 200 கோடி வருஷத்துக்கு டேர்ன் ஓவர் நபர் தான் இந்த யோகேஷ் தான்புரே. அவருக்கு நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல ஒரு இன்ட்ரெஸ்ட்னால ஒரு ஒரு உலகத்தரமான ஒரு ப்ராடக்டையும் ஒரு பிசினஸ் பிளானையும் மக்களுக்கு இந்த கம்பெனி ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, டாக்டர் பி.கே. பிரதாப் வந்து இந்த கம்பெனியோட சிஇஓ. யாருன்னா ஐஏஎஸ் கலெக்டர். ஐஏஎஸ் கலெக்டரா இருந்து அப்துல் கலாம் ஐயா கூட அவர் கூட ஒரு பணிபுரிஞ்சு நீங்க வந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல இருக்கிற ஒரு ஆர்வத்தினால இந்த கம்பெனில வந்து சிஇஓவா இருக்காரு. நம்மளை வழி நடத்துற நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய நபர்கள். ஸோ அவங்களுடைய பிசினஸ் பிளானை தான் நம்ம பார்க்க போறோம். டிஃபரன்ஸ் இப்ப நமக்கு நிறைய ட்ரீம்ஸ் இருக்கும். சரிங்களா? நிறைய கனவுகள் இருக்கும். உலகம் ஃபுல்லா சுத்தணும், வீடு கட்டணும், சரிங்களா, குழந்தைகளுக்கு வந்து படிப்பு நிறைய செலவு பண்ணணும், இந்த மாதிரி நிறைய கனவுகள் இருக்கும். சரிங்களா? இந்த கனவுகள் எல்லாத்தையுமே எப்படி வந்து நம்ம அடையிறது அப்படின்னா ரொம்ப சிம்பிள். ரொம்ப சிம்பிள். என்ன அப்படின்னா நம்ம ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணணும், எதை என்ன என்ன பண்ணி சம்பாதிக்கணும்னு யோசிக்கும் போது ஒரே ஒரு விஷயத்த கருத்துல ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னைக்கு சொசைட்டில மனிதர்கள் இருக்காங்கல்ல, நம்மளை சுத்தி இருக்கிற மனிதர்கள் எதுல போய் அதிகமா பணத்தை கொட்டுறாங்களோ அந்த பிசினஸ் தான் நம்ம பண்ணணும். சரிங்களா? இன்னைக்கு நம்ம மொபைல் போன்ல நிறைய பணத்தை கொட்டுறோமா? இது 10 வருஷத்துக்கு முன்னாடி யாருக்கு தெரிஞ்சதோ அவன் தான் இன்னைக்கு பணக்காரன். சரிங்களா? ரியல் எஸ்டேட்ல நிறைய பணத்தை கொட்டுறோம் இல்லையா? 20 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தாத்தா பாட்டிக்கு தெரிஞ்சிருந்தா நம்ம பணக்காரன். ஓகேங்களா? அந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு ஃபீல்டு வந்து பயங்கர பீக்ல வரும். அந்த அந்த டயத்துல முதல்லயே வந்து பாத்தீங்கன்னா நம்ம அதுல போய் நம்மளுடைய உழைப்பை நம்ம போட்டோம் அப்படின்னா நிச்சயமா ஃபியூச்சர்ல நம்ம தான் பணக்காரங்க டிஃபரன்ஸ். அப்ப மனிதர்கள் எதுல அதிகமா பணத்தை இனிமே போட போறாங்க, அதிகமா எதுக்கு செலவு பண்ண போறாங்க அப்படின்னா என்கிட்ட கேட்க வேணாம். நீங்க போய் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கு. சரிங்களா? நிறைய ஏஐ டூல் இருக்கு. இந்த ஏஐ டூல்கிட்ட போய் கேளுங்க. சரிங்களா? ஃபியூச்சர்ல மக்கள் அதிகமா எதுக்கு பணத்தை செலவு பண்ண போறாங்க, வீடு இருக்கா, நகை இருக்கு, எல்லாத்தையும் சொத்தை செலவு பண்ணி எதுக்கு செலவு பண்ண போறாங்கன்னா நம்பர் ஒன் ஹெல்த் அண்ட் வெல்னஸ். ஹெல்த்துக்கு தான் வந்து அதிகமா நம்பர் ஒன். அதுக்குதான் அடுத்து டெக்னாலஜி, எஜுகேஷன்லாம் அடுத்து வருது. சரிங்களா? நம்பர் ஒன் எதுக்கு செலவு பண்ணுவாங்கன்னா நம்மளுடைய கிட்னிக்கும் இதயத்துக்கும் தான் செலவு பண்ணுவாங்க. ஓகேங்களா? இன்னைக்கு வந்து எனக்கு காசு நிறைய இருக்கு, வேற ஒருத்தவங்களோட கிட்னியை நான் வச்சுக்கிட்டேன்னா கூட என்னால நிம்மதியா வாழ முடியாது. சரிங்களா? அப்ப என்னுடைய உடல் உறுப்புகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது வந்து கெட்டு போகாம இருக்கிறதுக்கு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்றது 2030க்கு அப்புறம் மக்கள் அதிகமா பணத்தை செலவு பண்றது ஹெல்த் அண்ட் வெல்னஸ் இண்டஸ்ட்ரி தான். அந்த ஹெல்த் அண்ட் வெல்னஸ் இண்டஸ்ட்ரியில இன்னைக்கு இந்தியாவே கலக்க போற ஒரு ஒரு பிசினஸ், ஒரு ஒரு தொழில் வாய்ப்பை தான் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. சோ இப்ப நம்ம வந்து பிசினஸ்க்கு டைரக்டா வரேன். இதுல நிறைய இன்கம் இருக்கு. அதுல ரீபர்ச்சேஸ் இன்கம் வந்து கிட்டத்தட்ட 40 to 50% இந்த கம்பெனில தராங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கிட்ட ஒரு ட்ரையல் பேக் இருக்கு. ஜீவன் பிராஷ் நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஜீவன் பிராஷ்லயே ஒரு ட்ரையல் பேக் இருக்கு. இந்த ட்ரையல் பேக் வந்து பாத்தீங்கன்னா 2700 ரூபாய் இந்த ட்ரையல் பேக். அதுல வந்து பாத்தீங்கன்னா 25 கிராம்ல 4 பாக்ஸ் இருக்குள்ள. இந்த ஒரு 25 கிராம்ங்கிறது ஒரு 4 நாள் 5 நாள் சாப்பிட்டு பார்க்கலாம். காலையில் சாப்பிட்டு பார்க்கறதுக்கு நம்ம கொடுக்கலாம். சரிங்களா? அப்ப 4 ட்ரையல் பேக்கோட ரேட் எவ்வளவு? 10,800 ரூபாய்.
சரிங்களா? 4 ட்ரையல் பேக்னா 4x16, 4x4 16, 25 கிராம் உள்ள இருக்கும். சரிங்களா? அப்ப 4 பாக்ஸ் வந்து 10,800. இதோட ரீபர்ச்சேஸ் அமௌண்ட், நமக்கு கிடைக்கிற ரீபர்ச்சேஸ் அமௌண்ட் எவ்வளவுனா 5,500 ரூபாய்க்கு 4 ட்ரையல் பேக் கிடைச்சது. அப்ப பாருங்க, ப்ராஃபிட், ரீட்டைல் ப்ராஃபிட் அப்படியே நீங்க சேல் பண்றீங்க, ஒன்னொன்னா சேல் பண்ணா கூட இதோட ப்ராஃபிட் எவ்வளவுனா 5,400 ரூபாய் இருந்துச்சு. சரிங்களா? இப்ப நீங்க ஒரு 50 கஸ்டமரை மெயின்டைன் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு 50 கஸ்டமரை 5,400 ரூபாய் ப்ராஃபிட் விடுங்க. ஏன்னா சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னொன்னா கூட சேல் பண்ணுவாங்க, சில பேர் வந்து 5,400 ரூபாய் ப்ராஃபிட் கூட சேல் பண்ணுவாங்க. ஆவரேஜா ஒரு 2,500 ரூபாய் ப்ராஃபிட்னு வச்சுக்கிறோம் ஆவரேஜா. சரிங்களா? அப்ப ஒரு 50 பேருக்கு ஆவரேஜா ஒரு 2,500 ரூபாய் ப்ராஃபிட்ல மாசம் மாசம் நீங்க சேல் பண்ணீங்க அப்படின்னா 1,25,000 ரூபாய் வெறும் ரீட்டைல் ப்ராஃபிட்ல மட்டும் எடுக்கலாம். டிஃபரன்ஸ் நான் இப்ப சொல்றதை நீங்க புரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த ப்ராடக்ட் ஒரு ஆள்கிட்ட நீங்க கொடுத்துட்டீங்கன்னா திரும்பி அவரு கேட்காம இருக்க மாட்டாரு. அவருக்கோ அவர் குடும்பத்துக்கோ கண்டிப்பா இந்த ப்ராடக்ட் ஏதோ ஒரு விஷயத்துல தேவைப்படும். ஓகேங்களா? ரீட்டைல் ப்ராஃபிட்லயே 1,25,000 ரூபாய் இதுல சம்பாதிக்கிற வாய்ப்பு இருக்கு. இது போக நெட்வொர்க் மார்க்கெட்டிங் எப்படின்னா, இதுல பூஸ்டர் பைனரின்னு சொல்லலாம். பைனரி இன்கம்லயே பூஸ்டர் பைனரி அப்படின்னு சொல்றாங்க. எப்படி அப்படின்னா, இதுல ஜாயினிங் பேக்கேஜ் வந்து பாத்தீங்கன்னா வெறும் 2,300 வளர்ந்து ஸ்டார்ட் ஆகுது. 2,300 ரூபாய்க்கு 2 வார்ட் விஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கு. அந்த ஆப் வாங்கிக்கலாம். 2,500 ரூபாய்க்கு நம்ம கிட்ட இருக்கிற பைல்ஸ் ப்ராடக்ட்ல வந்து அமிர்துன்னு ஒரு ஜூஸ் இருக்கு. காலையில டீ சாப்பிட்றதுக்கு பதிலா அந்த ஜூஸ் சாப்பிட்டுக்கலாம். சீபக்திரம் ஜூஸ் இருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா லிவர் கேர் கேப்சூல் இருக்கு, மென்ஸ் கேர் இருக்கு, ஃபீமேல் கேர் இருக்கு, ஆர்த்தோ கேர் இருக்கு. இதுல ஏதாவது ஒரு 2 ப்ராடக்ட நம்ம 2,500 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அடுத்து 3,000 ரூபாய்க்கு எனக்கு நம்மளுடைய ஜீவன் ப்ராசஸ் ட்ரையல் பேக் 2 ட்ரையல் பேக் நான் வாங்கிக்கலாம். சரிங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 5,000க்கு 4 ஹெல்த் கேர் ப்ராடக்ட் நான் வாங்கிக்கலாம். 4 விதமான ப்ராடக்ட் நான் வாங்கிக்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து சுகர் கிட் இருக்கு, டயபெட்டிக் கிட் ஒண்ணு, இல்லைன்னா வெயிட் லாஸ் கிட் இருக்கு. இந்த மாதிரி கம்பைன் பண்ணி ஒரு 5,000 ரூபாய்க்கு நான் வாங்கிக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஜீவன் பிராஷ் நம்மளுடைய 4 பாக்ஸ் எவ்வளவு வரும்னா 5,500 ரூபாய்க்கு வரும். சரிங்களா? அப்ப கிட்டத்தட்ட நீங்க வந்து நீங்க கொடுக்குற அமௌண்ட்டுக்கு மேலேயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராடக்ட் கிடைச்சிருக்கு. நீங்க 2,300 ரூபாயில இருந்து 5,500 ரூபாய் வரைக்கும் எவ்வளவு ரூபாய் வைக்க வேணாலும் இந்த பிசினஸ் நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். சரிங்களா? சரி, நீங்க உங்களுடைய ஹெல்த்துக்காக நீங்க ப்ராடக்ட வாங்குறீங்க. உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா ஒரு விர்ச்சுவல் ஆபீஸும் இந்த ப்ராடக்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, உலகத்துல இருக்கிற ஆண்டர்பிரினர்ஸ் இருக்காங்கல்ல, பெரிய பெரிய ஆண்டர்பிரினர்ஸ், பிசினஸ் மேன், இவங்ககிட்ட இருக்கக்கூடிய 2 விஷயம். ஒன்னு ப்ராடக்ட், அது வந்து ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ், டைரி மில்க், இப்படி வந்து ஏதோ ஒரு பேர்ல இருக்கும் இல்லையா? ரெண்டாவது அவங்ககிட்ட இருக்கிறது ஒரு பெரிய டீம். சரிங்களா? சிஇஓ, மேனேஜர், எம்ப்ளாயிஸ், கஸ்டமர்ஸ்னு ஒரு பெரிய டீம் வச்சிருப்பாங்க. சரிங்களா? இந்த ப்ராடக்ட் அந்த டீமோட டேர்ன் ஓவர் நடக்கிறதுனால அவங்களுக்கு பல மடங்கு லாபம் வருது. ஓகேங்களா? இப்ப நம்ம கிட்ட உலகத்தரம் வாய்ந்த ப்ராடக்ட் இருக்கு. அதுவும் அந்த ப்ராடக்ட் மக்கள் அட்ராக்டிவ் பண்ற மாதிரியான ப்ராடக்ட் நம்ம கிட்ட இருக்கு. சரிங்களா? இந்த ப்ராடக்ட்டை வச்சுட்டு இப்ப நம்ம ஒரு பெரிய டீம் உருவாக்கும். எப்படின்னா, ஆர்கனைசேஷன் 1, ஆர்கனைசேஷன் 2, 2 கண்ணு மாதிரி 2 டீமை நம்ம உருவாக்க போறோம். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் 5,500 ரூபாய்க்கு 4 ட்ரையல் பேக் கிடைக்கும். சரிங்களா? இந்த 4 ட்ரையல் பேக்கை 2 பேரை வாங்க வைக்கிறீங்க. சரிங்களா? 5,500 ரூபாய்க்கு உங்க நண்பர்கள் 2 பேரை நீங்க வாங்க வைக்கிறீங்க. சரிங்களா? அப்ப நீங்க அவங்கள வாங்க வச்சா அவங்களுக்கும் ஐடி வரும், ப்ராடக்ட் எல்லாம் போகும் இல்லைங்களா? அப்ப அவங்களுக்கு ஐடி போடும் போதே கிட்டத்தட்ட ரீட்டைல் ப்ராஃபிட் ஆர்பி 5,400 ரூபாய் ப்ராஃபிட்லயே உள்ள வர்றாங்க. ஓகேவா? அப்ப ஆர்கனைசேஷன் 1, ஆர்கனைசேஷன் 2 இந்த மாதிரி 2 பக்கம் 5,500 பேர் மேட்ச் இன்கமா ஒரு 1,000 ரூபாய் நமக்கு கிடைக்கும். சரிங்களா? 1,000 ருபீஸ். அப்ப இதுல ரீட்டைல் ப்ராஃபிட்டோட போக நான் டீமை டெவலப் பண்றதுனால எனக்கு ஒரு இன்கம் கிடைக்கும். சரிங்களா? இதே இது வந்து ஒரு 2,500 ரூபாய்க்கு ஜாயின் பண்றாங்கன்னு வச்சுக்கோம். 2,500 ரூபாய்க்கு 2 ப்ராடக்ட்ல உள்ள வராங்க. இந்த மாதிரி ஒரு லெஃப்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஆர்கனைசேஷன் 1ல வந்து ஒரு லேடி வந்து ஒரு நாப்கின் ஒரு பாக்ஸும் ஒரு ஃபேஷியல் கிட்டும் வாங்கியிருக்காங்க. ரைட்ல வந்து ஒரு சுகர் கிட் வாங்கியிருக்காங்க ஆர்கனைசேஷன் 2ல. அப்படின்னா கூட ஒரு லெஃப்ட்ல ஒண்ணு ரைட்ல ஒண்ணு வரும்போதே உங்களுக்கு பேர் மேட்ச் இன்கம் 500 ரூபாய் கிடைக்குது. டிஃபரன்ஸ் 2,500 ரூபாய் 2,500 ரூபாய்க்கு கிட்டத்தட்ட 20% எனக்கு பேர் மேட்ச் இன்கம் இந்தியாலேயே எந்த கம்பெனியும் தரலாம். ஓகேங்களா? சோ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா, நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்கனைசேஷன் 1ல 5,500 ரூபாயில ஒருத்தர் ப்ராடக்ட் வாங்கியிருக்காரு, ஆர்கனைசேஷன் 2ல 2,500 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து எது மினிமமோ அது பேர் மேட்ச் ஆகி உங்களுக்கு இன்கம் வந்துடும். மீதி வந்து கேரி ஃபார்வர்ட்ல இருக்கு. சரிங்களா? உங்க உழைப்பு வந்து இங்கே வீண் போகாது. அப்ப டிஃபரன்ஸ் இதுதான் வந்து நமக்கு லாஜிக். அப்ப ஆர்கனைசேஷன் 1, ஆர்கனைசேஷன் 2 2 டீம் கொண்டு போறோம். நம்ம கீழே இருக்கிறவங்க அவங்க 2 டீம் கொண்டு போறாங்க.
சரிங்களா? அவங்க 2 டீமை கொண்டு போறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்றோம். சரிங்களா? ஒண்ணும் இல்ல டியர் ஃப்ரெண்ட்ஸ். இதுல டீமை கொண்டு போறது, ஆள் பிடிக்கிறது இதெல்லாம் மைண்ட்ல இருந்து எடுத்துருங்க. உங்களை சார்ந்து இருக்கிற நபர்கள், சரிங்களா? எப்படி உங்க போன் கான்டாக்ட பாருங்க, 500 1000 பேர் கான்டாக்ட் இருக்கு. நீங்க யார மிகவும் நேசிக்கிறீங்களோ அவங்களுடைய உடலை நீங்க பாதுகாக்க போறீங்க. அவங்கள நீங்க ஆரோக்கியப்படுத்த போறீங்க. சரிங்களா? அப்படிப்பட்ட ஒரு 2 பேரை 2 டீம் கொண்டு வரீங்க. அவங்க 2 பேரை கொண்டு வந்தாங்கன்னா என்ன நடக்குதுன்னு பாருங்க. பெரிய மேஜிக் ஆஃப் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இங்க தான் பார்க்க போறீங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 2 பேரை ஒரு 5500 ரூபாய்க்கு வந்து ப்ராடக்ட் வாங்க வைக்கணும். எத்தனை நாள் ஆகும்? ஒரு நாள்ல பண்ணிடலாமா? உங்க ஃப்ரெண்ட்ஸ்ட நீங்க போன் பண்ணி ஒரு 10 பேருக்கு போன் பண்ணி ஒரு அற்புதமான ப்ராடக்ட் இருக்குப்பா. தூக்கத்துல இருந்து நீ வந்து தூக்கம் வந்து கரெக்ட் ஆயிடும். உன்னோட செக்ஷுவல் வெல்னஸ் நல்லா இருக்கும். உனக்கு வந்து என்னன்னா உங்க ஹஸ்பண்ட் வந்து அடிக்ஷன்ல இருந்து வெளியில வந்துருவாரு. சரிங்களா? நீ ஜிம்முக்கு போறியா? இந்த ப்ராடக்ட் எடுத்துக்கோ. ஆர்கன்ஸ் வந்து நல்லா இருக்கும். நீங்க ஜிம்முக்கு போறவங்க நிறைய பேர் ஹார்ட் அட்டாக்ல இறந்து போறாங்க. சோ இந்த மாதிரி அவேர்னஸ் கொடுத்து 2 பேருக்கு இந்த ப்ராடக்ட் நம்ம ஈஸியா கொடுக்கலாம் இல்லையா? எல்லாருமே இந்த 2 பேரை கரெக்டா டூப்ளிகேஷன் பண்ணா என்ன நடக்கும் பாருங்க. இப்ப டே 1ல நான் 2 பேரை கொண்டு வந்துட்டேன். எனக்கு பேர் மேட்ச் இன்கம் ஒரு 500 ரூபாய் கிடைச்சிருச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், சாரி. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டே 1ல 2 பேரை கொண்டு வந்துட்டேன், 1000 ரூபாய். சரி, அதாவது 5500 ரூபாய் நான் பேர் மேட்ச் பண்ணும்போது எனக்கு 1000 ரூபாய். சரிங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டே 2ல எனக்கு 2000 ரூபாய் கிடைக்கும். சரிங்களா? டே 3ல அந்த அந்த 4 பேர் 8 பேர் ஆகும். ஏன்னா 4 பேர் 2 பேரை கொண்டு வந்தா போதும். சரிங்களா? ஒரு ஆள் 2 பேரை கொண்டு வந்தா 8 பேர் ஆகும். அப்ப 4000 ரூபாய். டே 4ல 16 பேரு 8000 ரூபாய். அஞ்சாவது நாள்ல 32 பேரு 16,000 ரூபாய். இப்படியே வந்து பாத்தீங்கன்னா 14 நாள் டெய்லி 2 பேர் கரெக்டா போச்சுன்னா எனக்கு கீழே 16,084 பேர். அதாவது ஆர்கனைசேஷன் 1ல ஒரு 8000 பேர், ஆர்கனைசேஷன் 2ல ஒரு 8000 பேர் இருப்பாங்க. டோட்டல் இன்கம் எவ்வளவு தெரியுமா சம்பாதிச்சிருப்பேன்? 1,63,84,084 ரூபாய் சம்பாதிச்சிருப்பேன். 14 நாள்ல டெய்லி 2 பேரை கரெக்டா நான் கொண்டு போயிட்டேன். நீங்க எல்லாம் நினைப்பீங்க, சார் இது சாத்தியமா? டெய்லி 2 பேரை வந்து டீம் கொண்டு போக முடியுமா அப்படின்னா சாத்தியம் இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஒரு வாரம் டைம் எடுத்துக்கலாமா? 7 நாள் 7 நாள் டைம் எடுத்துட்டு 2 பேரை இந்த ப்ராடக்ட நீங்க வாங்க வச்சுட்டீங்கன்னா 2 பேரை போக்கஸ் பண்ணுங்க. உங்களுடைய டாஸ்க் வந்து 2 பேர் தான். அவங்க அடுத்த 2 பேரை கொண்டு வர வைக்கணும். சரிங்களா? இந்த மாதிரி 2 பேரை கொண்டு வந்துட்டீங்கன்னா 14 வாரத்துல 14 வாரத்துல நீங்க 1 கோடி ரூபாய் உங்க கையில இருக்கு. சரிங்களா? நல்லா கேளுங்க. வாரத்தை விட்டுருங்க. நம்ம டீம்ல ஜாயின் பண்ணி நம்ம ஒரு டீம் ஒர்க் பண்ணி, சரிங்களா, இதுல நிறைய ஒரு சிஸ்டம் இருக்கு. அந்த சிஸ்டத்தோட இணைஞ்சு நீங்க செயல்பட்டீங்கன்னா மாதம் மாதம் நம்ம 2 பேரை கொண்டு வரது, டீம்ல இருக்கிறவங்கள 2 பேரை கொண்டு வர வச்சோம்னா 14 மாதத்துல, அதாவது 1 வருஷம் 2 மாசம் கணக்கு. 2 மாசம் கூட கிடையாது. சரிங்களா? ஆமா, 1 வருஷம் 2 மாசத்துல உங்களுக்கு கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் உங்க கையில இருக்கும். ஆல்மோஸ்ட் 1 இயர்ல 1 கோடி ரூபாய் சம்பாதிக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த பிசினஸ்ல நீங்க சாத்தியம் உண்டு. ஓகேங்களா? சோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்க 1 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க இப்ப இருந்து உழைச்சிட்டீங்க. ஒரு 2 3 வருஷம் நல்லா உழைச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஆர்கனைசேஷன் 1ல ஒரு 1000 பேர் வந்துட்டாங்க. சரிங்களா? ஆர்கனைசேஷன் 2ல ஒரு 2000 பேர் வந்துட்டாங்க. 16,000 பேரை விட்டுருங்க. ஒரு ஒரு ஆர்கனைசேஷன் 1ல ஒரு 1000 பேர், ஆர்கனைசேஷன் 2ல ஒரு 2000 பேர் இருக்காங்க. சரிங்களா? இப்ப இந்த 2000 பேர் சேர்த்து ஒரு 5000 பிவி பண்ணிருக்காங்க. சரிங்களா? அதாவது ஒரு எப்பயுமே 2 பக்கமும் ஒரே மாதிரி போகாது. திடீர்னு ஒரு சைடு நல்லா வேலை நடக்கும், பெரிய டீமா வளர்ந்துரும். சரிங்களா? இப்போ ஆர்கனைசேஷன் 2ல ஒரு 5000 பூஸ்டர் வேல்யூ இருக்கு. 2000 பேர் அந்த இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நல்ல டீம் டெவலப் ஆயிருக்குன்னு வச்சுப்போம். இப்போ ஆர்கனைசேஷன் 1ல இந்த 1000 பேர் சேர்ந்து இந்த 1000 பேர்ல ஒரு 10 பேர் ஒரு 5,500 ரூபாய் என்ட்ரி போட்டிருக்காங்க. சரிங்களா? இன்னொரு ஒரு 10 பேர் ஒரு 2,500ல என்ட்ரி போட்டிருக்காங்க. அப்படி இல்லைன்னா ஒரு 15 பேர் 5,500ல வந்திருக்காங்க. 1000 பேர்ல ஆர்கனைசேஷன் 1ல 1000 பேர்ல டெய்லி ஒரு 15 பேர் ஒரு 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 என்ட்ரி கொண்டு வந்தாலே உங்களுக்கு பெர் கட் ஆஃபுக்கு வந்து பாத்தீங்கன்னா 15,000 ரூபாய் டெய்லி வருமானம். ஒரு கட் ஆஃபுக்கு 15,000. அப்ப என்ன இந்த கம்பெனில ஒரு இதுனா, ஒரு கட் ஆஃப்ங்கிறது 5 PM. சரிங்களா? கட் ஆஃப்ங்கிறது என்னன்னா 5 PM வரைக்கும் ஒரு கட் ஆஃப், அடுத்த நாள் காலையில 5 AM வரைக்கும் ஒரு கட் ஆஃப். ஓகேங்களா? பெர் கட் ஆஃப்க்கு 15,000 ரூபானா நம்ம கம்பெனில 2 கட் ஆஃப் இருக்கு ஒரு நாளைக்கு. ஒரு நாளைக்கு 2 கட் ஆஃப்னா 30,000 ரூபாய் கேப்பிங். ஒரு நாளைக்கு 30,000 ரூபாய் சம்பாதிக்கலாம். அப்ப டெய்லி 30,000 ரூபானா 30 நாள்ல
ஒரு மாசத்துல 9 லட்சம் ரூபாய் பெர் மந்த் நீங்க சம்பாதிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. சோ இது உங்களுக்கு சாத்தியப்படுத்துறதுக்கு இந்த சிஸ்டம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டைகான் ஆப்பர்ச்சுனிட்டி பிரசன்டேஷன். உங்க நண்பர்கள் யாராவது இருந்தா இந்த பிரசன்டேஷன்ல உட்கார வைங்க. இல்லையா உங்க லீடர்ஸ், உங்களை அழைச்சிட்டு வந்த லீடர்ஸை கூட்டிட்டு போய் அவங்ககிட்ட பேச வைங்க. சரிங்களா? ஒரு டீம் ஒர்க் பண்ணி நம்ம டீமை உருவாக்கலாம். அடுத்து அவங்க உள்ள வந்ததுக்கு அப்புறம் என்னெல்லாம் பண்ணணுங்கிறத நம்ம வந்து டைகான் ஸ்டார்ட் அப் ப்ரோக்ராம், டைகான் ப்ராடக்ட் ட்ரைனிங், டைகான் வே டு கோர்பதி, இது மாதிரி வந்து பல ட்ரைனிங்ஸ் நம்ம கொடுத்து நம்மளும் நம்மளுடைய டீமையும் ஜெயிக்க வைக்கிற ஒரு வேலையை தான் இங்க பண்றோம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த உலகத்திலேயே நெட்வொர்க் மார்க்கெட்டிங் மட்டும்தான் நானும் ஜெயிக்கணும் மற்றவங்களும் ஜெயிக்கணும்னு நினைக்கிற ஒரே இது என்ன அப்படின்னா நெட்வொர்க் மார்க்கெட்டிங் மட்டும்தான் டியர் ஃப்ரெண்ட்ஸ். வேற எந்த பிசினஸ்லயுமே நம்மளுடைய இன்னொருத்தவங்களும் ஜெயிக்கணும்னு நம்ம நினைக்கவே மாட்டோம். சரிங்களா? அப்ப அந்த எண்ணமே நம்மளை நல்லா வச்சுக்கிறோம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், இங்க இப்போ புதுசா வந்திருக்கிற இந்த பிசினஸை கேட்டுட்டு இருக்கிற நபர்கள் எல்லாருக்குமே சகல செல்வங்களும் கிடைக்கணும்னு சொல்லிட்டு நான் இறைவனை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த செஷனை வைண்ட் அப் பண்றேன். உங்களுக்கு என்ன டவுட்டா இருந்தாலும் உங்களை இங்க அழைச்சிட்டு வந்தவங்ககிட்ட கேளுங்க. அவங்க எல்லா டவுட்டையும் கிளியர் பண்ணுவாங்க. நன்றே செய் அதை இன்றே செய்ன்னு சொல்லியிருக்காங்க பெரியவங்க. ஸோ இன்னைக்கே இந்த பிசினஸ்ல உள்ளவாங்க, நம்ம சேர்ந்து ஜெயிப்போம். தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எல்லாரையும் அன்மியூட் பண்றதுக்கு ஆப்ஷன் கொடுத்துட்டேன். வேணும்னா அன்மியூட் பண்ணிக்கலாம்.